அழுக சரியா இருக்கா இன்னைக்கு? இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பு. அப்படித்தானே? போ. கணக்கு யாருது? அதான எனக்கும் தெரியல. నాకు తెలుసు. உங்களுக்கு தெரியுமா? இது பெத்த కేసు. தலைவர் அது கையில சிக்கிச்சு. నీకు அவர் தங்கச்சி சிக்கలేదు. சிக்காதா? ஐயோ கணக்கு வழக்கமா வில்லன் தான் வருவாங்க. நம்ம விஷயத்துல வில்லி வருது. ఈ విల్లి కొట్టేదానికి నాను ఒక కళ్ళి సెటప్ చేస్తాను. ఎవరు? చూడు చూడు ఇప్పుడు వస్తాను. பார்த்து வரக்கூடாது. ஐயோ யார் நீ? பட்டணத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். என்னடா வம்பா போச்சு? பிடிச்சிட்டு மொள்ள எழுந்துரு. அழுவாத. ஆக்கிறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிக்குச்சு. கணக்கு கட்ட பிரம்மச்சாரிய கெடுத்துவா போல இருக்கு. ఎవరిది కొట్ట బ్రహ్మచారి? நாயுடு கட்ட பிரம்மச்சாரி. ఎవరు? தலைவர். அந்த பெரிய கேஸ் அவரை கெடுத்துவா போல இருக்கு. దానికి నాయుడు విట్టు పెట్టలేదు. అక్కడ చూడు. கொஞ்சம் புளிச்சு குடியா. அடிய சக்காலத்தி சீம சிரிக்கி. என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாமன் கையில கொடுப்பேன். என்ன இப்படி அசிங்கமா பேசுறேன்? என் வாயில் நல்லா வருது. இவ குலுக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. ஐயோ என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறிய? இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். அடி என் கிழட்டு. இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். என்னடி செய்வ? వద్దండి వద్దండి. దీంట్లో వీరు తలయిడ వద్దు. ஒட்ட கழுதிங்க கண்ணாபுரான்னு பேசிக்கிருக்க. அட கோவிந்த ஆடவாళ్ళు சமாச்சாரம். ஆமாங்க அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது. அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம். రండి తమ్ముడు. ఏమి అన్నయ్య? నీవు చూసుకో బాగా చూసుకో. రండి రండి రండి. எங்க இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோணி முண்டை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்களே. ரோசா வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய் என்னடி ரொம்ப திமிரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிருவேன் சக்காலத்தி. ஐயோ என்னங்க வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? வந்து விளையாடுங்க. பந்து ஆடிடுறேன். இன்னைக்கு நீயும் நானும் பட்டிக்காடு கிழிச்சந்தி பட்டணம் போய் தலைய காட்டுனே கொடல உரிவிடுவேன். கணக்கு தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம இவங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போட்டலாமா? போட வேண்டியதாங்க. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணு பாண்டியனை தீர்த்து கட்டினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நஞ்சப்பா நம்ம காரியம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்னத்த பொறுமையா இருக்கிறது? பாண்டியனை தீர்த்து கட்டி ஆகணும். அவ்வளவுதானே. டோன்ட் வரி நஞ்சப்பா. பாண்டியனை உயிரோட விட்டுட்டு அவன் சுயநனவு மட்டும் எடுத்துற வேண்டியது. அந்த ஆளை மட்டும் அப்படி செஞ்சிட்டீங்க. அவர் தங்கச்சை யாரோ கெடுத்துட்டாங்க. அதனாலதான் தலைவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு ஊர் பூரா நானே டமார் அடிச்சிட மாட்டேன். செல்ல குட்டி போ சீக்கிரமா போய் என் வெள்ள கட்டிய தள்ளிக்கிட்டு வா. எங்க வந்த? என்ன அழைச்சிட்டு வர சொன்னாரா? சரி நீ போ, நான் வரேன். போயே. மீனா என்னங்க நீங்க இங்க
எதிரில வர்றது யாருன்னு கூட தெரியல அம்மாவுக்கு. இல்ல, நான் அப்படி வந்துட்டு இருந்தேன், உங்களை கவனி தெரியல. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னு. காதலா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. காதலிக்கிறவங்க வளரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். என் கண்ணாக்கா பிளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. சரி அப்பா. நேர்மையா காதலிக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போ உண்டு. என் கண்ணாக்கா திருடி. நான் போறேன். கச்சேரி ஆரம்பி. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஆம்பளைங்களா எதுக்கு வேட்டி கட்டுறாங்க? மானம் மரியாதை போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஒருவேளை மான மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேட்டி அவுத்துட்டு அண்ணே அத கழுத்துல கட்டிக்கிட்டு. அண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம். ஏன்னா கற்பு ஆம்பளைங்களுக்கு முக்கியமா பொம்பளைங்களுக்கு முக்கியமா? நம்ம ஊர்ல நடக்கிற ஆட்சியில கற்பு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் முக்கியம், பொம்பளைங்களுக்கு முக்கியம் இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டு சேவல அடிக்கடி கோழி ஒண்ணு சுத்தி சுத்தி வருதோ. யார் வீட்டு கோழி? ஊருக்கெல்லாம் நம்ம தலைவர் வீட்டு கோழி. என்னடா பேசுறீங்க? என் தம்பி ஏதோ தெரியாதனமா டீச்சர் கிட்ட தப்பு பண்ணிட்டான்னு பெஞ்ச் மேல ஏற்றி நிக்க வச்சு அட்டையை தொங்க விட்டு தண்டனை கொடுத்தீங்களே. இப்ப என் மாப்பிள கைய புடிச்சுக்கிட்டு உங்க தங்கச்சி திருத்துருவா லோலோன்னு அலையுத. அது எந்த பெஞ்ச் மேல ஏத்தி தண்டனை கொடுப்பீங்க? யார பத்தி பேசுங்கிறத யோசனை பண்ணி பேச மாட்டவா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், இங்க நடக்கிறதே வேற. தலைவர உண்மையை சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? போறேன், விசாரிக்கிறேன். நீ சொன்னது பொய்யா இருந்தது, உயிரோட வச்சு உன்னை கொளுத்தி போடுறேன். அப்ப நானும் சொல்றது உண்மையா இருந்தா அவரே அவரே கொளுத்திக்குவாரு. மீனா, மீனா, என்னடா அந்த பாவி நஞ்சப்பன் நீயும் மணிமாறனும் பழகுற விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டான். உங்க அண்ணன் கோவமா வந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணுல மாட்டிக்காத, நான் வர்றேன். பண்ணையார் மகன் உனக்கு தெரியுமா? பண்ணக்கார மகன் உனக்கு தெரியுமா? வந்து கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. அந்த காரியத்தை செஞ்சிருப்ப. அப்படி என்னன்னு நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னைய கேள்வி கேட்கிறியா நீ? இந்த வீட்டு கன்னி பொண்ணுங்க பெரியவங்களுக்கு தெரியாம ஒரு வளையல கூட தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா நீ கையில போட்டுக்கிற வளையல் வேற, கைய பிடிக்கிறவன் வேற. உன்னை செல்ல கொடுத்து பட்சத்தை படிக்க வச்ச பார். அந்த திமிர்ல அப்படி பேச. இனிமே இந்த வீட்டு வாசப்படி தாண்ட கூடாது. அண்ணே, முதல்ல எவனாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ணே, வாசப்படிய தாண்டாதன்னு சொல்லுங்க, கேக்குறேன். அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க, பார்க்காம இருக்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன்னு சொல்லாதீங்க அண்ணே. ஏன்னா மொத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பாண்டியன் தங்கச்சி. அண்ணனுக்கு அண்ணனா, அப்பனுக்கு அப்பனா வளர்த்த என்கிட்ட நையாண்டி பேசுறியா நீ? ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. அந்த பண்ணையார் பெயரை சொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சா மட்டும் நான் பேசிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். அமைதியா கேட்கிறேன். மீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி, சரியான காரணத்தை சொல்லலனா என்ன செய்வே? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ணை கன்னி பொண்ணா இருக்க வச்சுட்டேன். இப்ப இன்னொரு பொண்ணையும் கன்னி பொண்ணா இருக்க வைக்க போறியாப்பா? என்னங்க, கோவப்படாம சொல்லுங்க. எதுக்காக மீனாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? மணிமாறனை தவிர வேற யாருக்கு? என்னடி அண்ணன், அவன் கூட தான் வாழ போறேன், நீ என்ன தடுக்காதேன்னு சொல்றியா? போ, தாராளமா போ. போறதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போ. ஏன் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நான் சொல்றபடி கேளு. மீனா, நம்ம சந்தோஷத்துக்காக அவருக்கு சமாதி கட்ட வேண்டாம். நம்ம ஆசைக்கு நாமே சமாதி கட்டிக்குவோம். மணி, அம்மா, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியவர் வரலையே. பெத்தவ வந்திருக்கேனே. தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது தாயார் அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்களா? தெரியும். தெரிஞ்சும் அவருக்கு விருப்பமில்லாத குடும்பத்துல
இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணை விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்கிற பயத்திலையா? இல்ல என் மகன் தற்கொலை பண்ணிக்குவானோங்கிற பயத்திலையா? அதுவும் இல்ல. இவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களை பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுமேங்கிற பயம்தான். ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம், ஆனா ஒரு பொண்ணோட கற்பை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது, பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லியும் என் புருஷன் வந்து கேட்டாதான் உங்க கௌரவம் நிலைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம். மணி போலாம் வாப்பா. நிலுங்கம்மா, என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்ம பகையா நினைக்கிறார் உங்க வீட்டுக்காரர். ஆனா நீங்க இந்த குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த ஒரு காலத்துக்காகவாவது என் தங்கையை உங்களுக்கு மருமகள் ஆக்கிய தீர்வேன். குடமா வாங்கிக்கிறேன், அவளை குடும்ப வாங்கிக்கிறேன். நில்லு. என்னங்க வந்து இந்த வீட்டு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போறேன், அதானே? இங்க பாரு, ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு காரியத்தை சாதிச்சாளானா ஒண்ணு அவ வாடா வெட்டியா இருக்கணும், இல்ல விதவியா இருக்கணும். அப்பா உனக்கு தெரியுமாடா, இழவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட ஒரு சுமங்கலி புருஷன் இல்லாம போக கூடாது. வெள்ளிக்கிழமை அதுவுமா எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலடி, நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன பேச வைக்குது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்ப. இத பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. இந்த வீட்டுல இனிமே நீ தாலி கட்டின விதவை. அப்பா, ச்சே. எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஏப்பா, என்னுடைய நிலைமையை பார்த்து வேணாங்கிறியா? நான் வாழ்ந்துட்டவடா. வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. போப்பா, போ ராஜா, போ. எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லைன்னு சொல்ல போறதில்ல, நானும் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.